நாம் ஒருவரிடம் அன்பாக இருக்கும்போது நம் மனதில் உள்ளதை, நமது எதிர்காலத்தை குறித்த எண்ணங்களை அவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்வது உண்டு. கடவுளும் கூட ஒரு தனி மனிதனிடம் தன் உள்ளத்தை, தான் பிற்காலத்தில் செய்ய போவதை குறித்து பேசியதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நன்றி கூறுகிறோம். வேத வசனங்கள் நம் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருப்பதற்காக கர்த்தரை துதிப்போம். கடந்த நிகழ்ச்சியிலிருந்து தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள தானியேலின் ஜெபத்தை கற்று வருகிறோம். தானியேல் உபவாசம் இருந்து தேவனுடைய மகத்துவங்களை அறிக்கை செய்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் தன் ஜனங்களோடு இணைத்து கொண்டவராய் எங்கள் பாவங்களை மன்னியும் என்று ஜெபிக்க துவங்கினார். தொடர்ந்து 20ஆம் வசனம் முதல் இன்று நாம் பார்ப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். தானியேல் தனது ஜெபத்தின் முன்பகுதியில் எங்கள் பாவங்கள் என்று கூறியதை வாசித்தோம். இங்கே தானியேல் சொல்வதை கேட்டீர்களா? இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என்று குறிப்பிடுகிறார். தானியேல் தன்னையும் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறார். ஆனால் வேத புத்தகத்தின் எந்த இடத்திலேயும் தானியேல் செய்த எந்த பாவத்தை குறித்தும் நாம் பார்க்கறதில்லை. அவருடைய எதிரிகள் அவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது தவறு இருக்குமா என்பதை கண்டறிய முயன்ற பொழுது கூட அவர்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. நிச்சயமாக தானியேலின் வாழ்க்கையை அவர்கள் துருவி துருவி பார்த்திருப்பார்கள். எதிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தேடி அலைந்தார்கள். ஆனால் அவர்கள் எதையுமே காணவில்லை. ஆனால் தானியேலோ, ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, பல முறை நான் கூறியிருப்பது போல உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், எந்த ஒரு மனிதனும் 10 கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலே ரட்சிக்கப்படுகிறதில்லை. இதே சத்தியத்தை சொன்ன ஒரு போதகரிடத்திலே ஒரு கல்லூரி மாணவன் வந்து ஒரு முறை, ஐயா, பழைய ஏற்பாட்டிலே பாவமே செய்யாத ஒரு மனிதனை நான் கண்டுபிடித்து விட்டேன், அவன்தான் தானியேல் என்று கூறினானாம். அதற்கு அந்த போதகர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அப்படி என்றால் தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, என் பாவத்தையும் மன்னியும் என்று கேட்கிறாரே, அதன் பொருள் என்ன? அவர் பாவமே செய்யாதவராயிருந்து என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் அவர் பொய் சொல்கிறார் என்று தானே அர்த்தம். அப்படி என்றால் அவரும் கற்பனையை மீறியவர் தானே என்று கேட்டாராம். அதற்கு பின்னர் தான் அந்த கல்லூரி மாணவன் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்ற வசனத்தை ஒத்துக்கொண்டான். ஒருவேளை நீங்கள் தானியேல் என்ன பாவம் செய்திருப்பார் என்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய வேலையும் அல்ல, என்னுடைய வேலையும் அல்ல என்பதை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையிலே தானியேல் செய்த பாவம் என்று எதையுமே குறிப்பிடவில்லை. என்றாலும் தானியேலே கூறுவது போல தானியேலும் பாவிதான். தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சும் தானியேல் தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்கிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். சரி, தொடர்ந்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். புருஷனாகிய காபிரியேல் என்று சொல்லும் பொழுது காபிரியேல் தூதன் மனு உருவிலே தானியேலுக்கு காணப்பட்டிருக்கிறார். காணப்பட்ட நேரம் எருசலேம் தேவாலயத்திலே அந்திபலி செலுத்தும் நேரமாகிய மதியம் 3 மணி. தொடர்ந்து 70 வாரத்தை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். காபிரியேல் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் வேத புத்தகத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்கள். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும்
சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கவனித்தீர்களா? தானியேல் தனது ஜெபத்திற்கு உடனடியான பதிலை பெற்றுக்கொள்கிறார். வேத பண்டிதர் ஒருவர் கூறும்பொழுது தானியேலின் இந்த ஜெபத்தை எபிரேய மொழியிலே வாசிப்பதற்கு 3 நிமிடங்கள் ஆகின்றன. தானியேல் ஜெபத்தை செய்து முடித்தவுடனே காபிரியேல் தூதன் அங்கே வந்துவிட்டார். எனவே பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதற்கு காபிரியேலுக்கு 3 நிமிடங்கள் தான் எடுத்திருக்கிறது என்று கூறினார். ஒருவேளை தானியேல் கண்ணை மூடி ஜெபிக்க துவங்கிய பொழுதே காபிரியேல் அங்கே வந்து வலது காலில் 1 நிமிடம், இடது காலில் 1 நிமிடம் தானியேல் ஜெபித்து முடிக்கும் வரைக்கும் அங்கே காத்து கொண்டு நின்றிருக்க வேண்டும் என்று டாக்டர் கேப்லியன் கூறியிருக்கிறார். ஏசாயா 65:24 தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்பதுதான். தானியேல் 9:23 தானியேலின் ஜெபத்தில் மற்றொரு காரியத்தை கவனித்தீர்களா? தானியேலை காபிரியேல், நீ மிகவும் பிரியமானவன், எனவே நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை நான் அறிவிக்க வந்தேன் என்று கூறுகிறான். இது எத்தனை அருமையானது இல்லையா? பிரியமானவர்களே, கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிறவர்களை தேவன் கிறிஸ்துவில் காண்கிறார். இதைத்தான் எபேசியர் 1:5 பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு விசுவாசி பரலோகத்திலே நேசிக்கப்படுகிறான். ஏன்? அவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலே நேசிக்கப்படுகிறான். தானியேல் 9:24 மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 70 வாரங்கள் என்று சொல்லப்படுவது 7 நாட்கள் அடங்கிய வாரத்தை குறிக்கவில்லை. வாரம் என்னும் எபிரேய வார்த்தையின் பொருள் ஒரு கால அளவு. உதாரணமாக 1 டஜன் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல் அந்த வார்த்தை தனித்து நிற்கும் பொழுது 1 டஜன் முட்டையையும் குறிக்கலாம், 1 டஜன் வாழைப்பழத்தையும் குறிக்கலாம். எனவே இந்த இடத்துல 70 வாரங்கள் என்று சொல்லும் பொழுது 70 ஏழுகளாகும். அதாவது 70 வாரங்களாக இருக்கலாம், அல்லது 70 மாதங்களாக இருக்கலாம், அல்லது 70 வருடங்களாக இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தானியேல் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார். அங்கே வாசிப்பது போல அடிமைத்தன காலம் 70 ஆண்டுகள் என்று பார்க்கிறோம். இந்த தண்டனை எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது? 70 ஓய்வு வருடங்களை அவர்கள் கடைபிடிக்காததினாலே கொடுக்கப்பட்ட தண்டனை. 490 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு வருடங்களை கடைபிடிக்கவில்லை. எனவே அவர்கள் 70 ஆண்டுகள் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்ல வேண்டியதாக இருந்தது. 2 நாளாகவும் 36:21 வாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. தொடர்ந்து கவனியுங்கள். 7 மற்றும் 8 அதிகாரங்களிலே உள்ள தரிசனங்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளபடி 70 ஆண்டு சிறையிருப்பின் முடிவு புரஜாதியாரின் உலக ஆதிக்கத்தின் நீண்ட காலத்திற்கு எவ்வாறு பொருந்தும் என்று தானியேல் குழப்பமடைந்தார். ஏனென்றால் 70 ஆண்டுகளுக்கு பின்னர் யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவார்கள் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வருவார் என்றும் தாவீதிற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம் நிறுவப்படும் என்று எண்ணினார்கள். 70 வாரங்கள் அல்லது 70 ஏழுக்கள் 2 கேள்விகளுக்கு பதில் கூறுகிறது. இஸ்ரவேலுடைய ராஜ்யம் உடனே வராது. 70 ஏழு என்பது தேவனுடைய திட்டப்படி தொடர்ந்து செல்ல வேண்டும். இந்த 70 ஏழுக்கள் அல்லது 490 ஆண்டுகள் என்பது புரஜாதியாருடைய காலகட்டத்தை கணிக்கும் பொழுது சரியானதாக தோன்றுகிறது. தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே வாசிக்கிறது போல இந்த 70 என்பது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 70 ஏழுக்கள் இஸ்ரவேலருக்கும் புரஜாதி மக்களுக்கும் முடிவை கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலம். தீர்க்க தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் முக்கியமானது. கவனியுங்கள்,
உன் ஜனத்தின் மேலும் என்று சொல்லப்பட்டிருப்பது தானியேலின் மக்களாகிய யூத மக்களை குறிக்கிறது. உன் பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருப்பது எந்த சந்தேகமும் இல்லாமல் எருசலேம் பட்டணத்தை தான் குறிக்கிறது. இந்த 70 வாரத்தில் அல்லது 490 ஆண்டுகளிலே 6 காரியங்கள் நடைபெற வேண்டும். தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது 69 வாரங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்பதை நாம் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு வாரம்தான் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. சரி, நிறைவேற வேண்டிய 6 காரியங்கள் என்ன? முதலாவதாக மீறுதலை தவிர்க்கிறதற்கும், இது இஸ்ரவேல் ஜனங்களின் மீறுதலை குறிக்கிறது. சிலுவை பாவத்திற்கான மீட்பை கொடுக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தின் பாவத்தை அது குறிக்கிறது. ஆனால் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பு இருக்கிறது என்ற நல்ல செய்தி உலகமெங்கும் சென்று விட்டது. கடைசி வாரத்திலே, அதாவது அந்த காலகட்டத்திலே நடைபெறும் காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். இது மட்டுமல்ல, சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இது இன்னமும் திறக்கப்படவில்லை. இஸ்ரவேல் நாட்டை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அது இன்னமும் நிறைவேறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இரண்டாவதாக நிறைவேற வேண்டிய காரியம் தானியேல் 9ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தின் முன்பகுதியில் இருக்கிறது. பாவங்களை தொலைக்கிறதற்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இஸ்ரவேல் தேசத்தின் பாவங்கள் முடிவிற்கு வரும். இப்பொழுது அவர்கள் வேறு எந்த ஒரு தேசத்தைப் போலவும் வேறு எந்த மக்களைப் போலவும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். தனி மனிதர்களும் சரி, அந்த தேசமும் சரி, அவர்கள் பாவிகள்தான். தேசமாகவும் அநேக தவறுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை தேவன் கொண்டு வருகிறார். மூன்றாவதாக நடைபெற வேண்டிய காரியம் என்ன? அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். இந்த 70 வார காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் ஒரு மீட்பின் மார்க்கத்தை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். இது யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் பொதுவானவை. நான்காவதாக நடைபெற வேண்டிய காரியம் என்ன? நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். 490 ஆண்டுகளின் இறுதியிலே கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை நிறுவ வருவதை இது குறிக்கிறது. ஐந்தாவதாக தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும். இதன் பொருள் என்ன? எல்லா தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். இதன் மூலமாக வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிக்கும். ஆறாவதாக மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். இது எதை குறிக்கிறது? 1000 வருடார சாட்சியிலே மகா பரிசுத்த ஸ்தலம் மீண்டும் அபிஷேகம் பண்ணப்படுவதை குறிக்கிறது. இதை குறித்து எசேக்கியேல் 41 முதல் 46 அதிகாரங்களிலேயும் நாம் படிக்கலாம். இப்பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 27ஆம் வசனம் வரை பாருங்கள். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு
இந்த 490வது ஆண்டு எப்பொழுது ஆரம்பமாகிறது என்பதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இது புறஜாதியாரின் காலகட்டத்திற்குள்ளேயும் இருப்பதனாலே மற்ற உலக சரித்திரத்தோடும் சரியாக பொருந்துகிறதாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, புறஜாதியாரின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த காலத்தின் ஆரம்பம் அமைந்திருக்க வேண்டும். இந்த ஆரம்ப காலத்தை குறித்து பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே நாம் பார்க்கிற கோரேஸ் ராஜாவின் கட்டளையிலிருந்து இது ஆரம்பமாகிறது என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல தரியு ராஜாவின் கட்டளையிலிருந்து ஆரம்பமாகிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 26 வசனங்களிலே நாம் வாசிக்கிறது போல ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த கட்டளையிலிருந்து ஆரம்பமாகிறது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அர்த்தசஷ்டா தனது 20வது ஆண்டிலிருந்து கொடுத்த கட்டளையிலிருந்து இந்த காலம் ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். இதை குறித்து நெகேமியா 2ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலேயும் நாம் படிக்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் 445ஆம் ஆண்டிலே நிசான் மாதத்தில் பட்டணத்தை திரும்ப கட்டும்படியான கட்டளை கொடுக்கப்பட்டது. இதுவே இந்த 490 ஆண்டின் ஆரம்ப காலமாகும். முதல் 7 வாரங்களான 49 ஆண்டுகள் நம்மை கிறிஸ்துவுக்கு முன் 397ஆம் ஆண்டிற்கு கொண்டு வருகிறது. அங்கே மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தையும் பழைய ஏற்பாட்டு முடிவடையும் நேரத்தையும் பார்க்கிறோம். வரப்போகும் இளவரசர் என்னும் ஆங்கில புத்தகத்திலே சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்பவர் இந்த கால கணிப்பை செய்திருக்கிறார். நிசான் மாதத்தின் முதல் தேதியிலிருந்து நிசான் மாதத்தின் 10ஆம் தேதி வரை, அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை கிறிஸ்துவுக்கு பின் 32ஆம் ஆண்டிலே 1,73,880 நாட்கள் ஆகிறது. யூத ஜனங்களின் வருட கணக்குப்படி 360 நாட்களை கொண்டு வகுத்தால் 483 ஆண்டுகள் வருகின்றன. அதுதான் 69 ஏழுக்களாகும். இந்த குறிப்பிட்ட நாளிலே தான் இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள்ளே பவனியாக சென்றார் என்றும் முதன்முறையாக தன்னை காணிக்கையாக கொடுக்கும்படியாக கடந்து சென்றார் என்றும் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக மேசியாவாக வந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இந்த 69 வாரங்கள் அல்லது 483 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு கால இடைவெளி வருகிறது. ஏனென்றால் இந்த 69வது காலகட்டத்திற்கும் 70வது காலகட்டத்திற்கும் இடையே 2 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். அதில் ஒன்று மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது. மிக உன்னதமான இரகசியமாகவும் நற்செய்தி சொல்லும் சத்தியமாகவும் இது இருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனிங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 2வது நடைபெற வேண்டிய முக்கியமான சம்பவம் எருசலேம் அழிக்கப்பட வேண்டும். இது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே நிறைவேறியது. இதற்கு தேவன் பயன்படுத்திய மனிதன் ரோம சக்கரவர்த்தியான தீத்துராயனாவான். இறுதியான வாரம் அல்லது காலகட்டம் எதிர்காலத்திலே நிறைவேறும் ஒன்றாயிருக்கிறது. இது கடந்த 69 காலங்களையும் அல்லது 483 ஆண்டுகளையும் தொடர்ந்து நடைபெறுகிறதில்லை. 69ஆம் காலகட்டத்திற்கும் 70வது காலகட்டத்திற்கும் இடைப்பட்ட காலம் கிருபையின் காலம். இது தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாத காலகட்டமாய் இருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். மேலும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனம் வரை கவனித்து பாருங்கள். 70வது வாரம் அல்லது அந்த கடைசி காலகட்டம் எதிர்காலத்தில் நிகழப்போகும் உண்டு. அதுவே கடைசி காலம். அது இன்னமும் நிறைவேற வேண்டிய காலம். வரப்போகிற பிரபு ரோம பிரஜையாக இருப்பான். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற சின்ன கொம்பு அவன்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற மிருகமும் அவன்தான். உண்மையான விசுவாசிகளின் கூட்டமாகிய திருச்சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பிரபு அல்லது அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வான்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே அவன் தனது உடன்படிக்கையை முறித்து கொண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது போல ஒரு விக்கிரகத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைப்பான். இதுதான் பாழாக்கும் அருவருப்பு. 1000 வருட அரசாட்சி என்று இஸ்ரவேல் எண்ணிக்கொண்டிருக்கும் காலகட்டம் மகா உபத்திரவ காலமாக மாறும். இதைத்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15 முதல் 26 வரை இயேசு கூறியிருக்கிறார். இந்த பயங்கரமான காலத்திற்கு முடிவு உண்டாக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவார். இதைத்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வசனங்களிலேயும் வாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் கிருபையின் காலம். இதுவே அனுக்கிரக காலம். இதுவே இரட்சணிய நாள். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றே அதை குறித்து ஆழமாய் சிந்தனை செய்யுங்கள். தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 70வது வாரம் உபத்திரவ காலம் வரப்போகும் நாட்களிலே நிறைவேறும். இக்காலத்திலே வாழுகிற நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அனுதினமும் அவருடைய வார்த்தையை வாசித்து கேட்டு தியானித்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பை அறிந்து கொள்ளாத எத்தனை பேருக்கு அதை கொடுக்க நம்மால் முடியுமோ அதை நாம் செய்ய நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும். இயேசு விசுவாசிகளை நடுவானிலே எடுத்துக்கொள்ளும் நாள் என்று வரும் என்பது நமக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஆயத்தமாக இருப்போம். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி எங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் காலத்திலே வாழ்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உம்முடைய மாபெரும் அன்பை அறிந்து கொள்ளாத கோடிக்கணக்கான மக்களை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. அவர்களுடைய பாவத்திற்காகவும் நீர் தண்டனை ஏற்றுக்கொண்டீர். அவர்களும் நித்தியமாய் வாழ நீர் விரும்புகிறீர். இந்த நல்ல செய்தியை கூறி அறிவிக்கிற விசுவாசிகளுக்காக, முழு நேர ஊழியக்காரர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிய தூய ஆவியானவரே நீரே செயல்பட வேண்டும், துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தையும் பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் முயற்சியை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாகவும் அநேகர் நித்தியத்தில் வந்து சேர கிருபை செய்வாராக. ஆமேன். தானியேலை புருஷனாகிய காபிரியேல் தொட்ட நேரம் எது? தானியேலை புருஷனாகிய காபிரியேல் தொட்ட நேரம் எது? ஆப்ஷன் ஏ அதிகாலை வேலை, ஆப்ஷன் பி தானியேலின் ஜெப வேலை, ஆப்ஷன் சி அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நாளில் ஒரு தனிப்பட்ட மனிதனோடு தேவன் உறவாடும் முறையை பார்த்தோம். இதன் மூலம் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறோம். அன்பு நேயர்களே, தானியேல் எந்த அளவு தேவனோடுள்ள தன் உறவை அருமையாக வைத்திருந்தார் என்று பார்த்தீர்களா? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்ற தூதனின் வார்த்தை இவர் எவ்வளவு மேன்மையான இடத்தை தேவனின் உள்ளத்தில் பெற்றிருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்போது பூலோகத்தில் நிரந்தரமாக இல்லை. ஆனாலும் தேவனிடம் தானியேல் கொண்டிருந்த அன்பு, பயபக்தி, விசுவாசம், கீழ்ப்படிதல் எத்தனை பெரியது! இன்று நாம் நம்முடைய வாழ்வை தானியேலின் வாழ்வோடு ஒத்து பார்த்தால் நமக்கு ஆண்டவரின் பார்வையில் எவ்வளவு மதிப்பெண்கள் கிடைத்திருக்கும் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உங்கள் இருதயம் துவளாமலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். எரேமியா 51:46.